ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்டான பிரஸ் ரிலீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லேட்டஸ்டா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல வருடாந்த பவித்ரோற்சவம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பவித்ரோற்சவம் வர்ற 8ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த பவித்ரோற்சவத்துக்கான சேவா டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஓபன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி ஆனுவல் பிரம்மோற்சவம் செப்டம்பர் 27ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 2 வருஷமா வந்து பக்தர்கள் யாருமே வந்து அலோவ் பண்ணல கோவிட்னால. ஸோ ஆஃப்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் மிக பிரம்மாண்டமா ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகனங்கள் வந்து என்ன டைம் அப்படின்றதுக்கான டைம் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமலையில விசேஷமான நாட்கள் வரும்போது கண்டிப்பா இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அன்னைக்கு கோவில் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள அங்குரார்ப்பணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஆனுவல் பிரம்மோற்சவத்தோட முதல் நாளான 27ஆம் தேதி ஈவினிங் 5:15 இருந்து 6:15 வரைக்கும் கொடியேற்றமும், நைட்டு 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் பெத்த சேஷ வாகனமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 28ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள வந்து சின்ன சேஷ வாகனமும், மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஸ்டமன திருமஞ்சனம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நைட்டு 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஹம்ச வாகனம். செப்டம்பர் 29ஆம் தேதி 3வது நாள் அன்னைக்கு காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகனமும், நைட்டு 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா முத்து விதான வாகனமும், செப்டம்பர் 30ஆம் தேதி 4வது நாள் காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகனமும், நைட்டு வந்து 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள சர்வ பூபால வாகனம். அக்டோபர் 1ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதாரமும், நைட்டு 7 மணில இருந்து பாத்தீங்கன்னா கருட வாகனம். அக்டோபர் 2ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள ஹனுமந்த வாகனமும், ஈவினிங் 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள ரதோற்சவம் அதாவது தங்க தேர் வந்து பாத்தீங்கன்னா வரும். 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கஜ வாகனம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 3ஆம் தேதி 8 மணி காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள சூரிய பிரப வாகனமும், மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஸ்னபன திருமஞ்சனமும், 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திர பிரப வாகனம். அக்டோபர் 4ஆம் தேதி காலையில 7 மணில இருந்து ரதோற்சவம் நடக்கும். அதே மாதிரி நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து 9 மணிக்கு அஸ்வ வாகனமும், அதே மாதிரி அக்டோபர் 5ஆம் தேதி கடைசி நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சக்கர ஸ்நானம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் துவஜ அவரோகணம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 26ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நடக்கக்கூடிய வாகன சேவையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வாகன சேவைகளோட போட்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகனம் நடக்கும், அது எப்படி இருக்கும்ன்றதுக்கு போட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 நாளுமே நீங்க இலவச தரிசனத்துல மட்டும்தான் சாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரதோற்சவம். அதே நாளி ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன அவதாரங்கள்ல வருவாங்க அப்படின்றதுக்கான போட்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 வருஷம் வந்து கோவிட்னால வந்து பாத்தீங்கன்னா யாருமே போகல. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிரம்மோற்சவம் மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 2 ப்ரெஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.